வெல்கம் டு மை சேனல். நான் லாஸ்ட் வீடியோ நோஸ் ஜுவல்லை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் புக் பேக் ஆன்சர் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் read and understand. Choose a correct synonym for the italicized word. Nice fun indeed. அந்த பறவை வந்து நைஸ் ஃபன் இண்டின்னு சொல்லியிருக்கோம். அதாவது உண்மையிலேயே அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்கோம். அதுக்கு ஆன்சர் இன்ஃபேக்ட். த புவர் உமன் இஸ் இன் ஏ பேனிக். ஸோ அந்த புவர் உமன், அதாவது குப்பாயி வந்து அந்த நோஸ் ஸ்டட் எடுத்ததுனால ரொம்ப பயந்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபியர்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஃபியர். த மதர் கன்சோல்டு ஹேர் லிட்டில் கேர்ள். ஸோ சமாதானப்படுத்துகிறாங்க. நோஸ் ஸ்டட் தொலைஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கு மீனிங் வந்து நம்ம கம்ஃபர்டர்னு சொல்லலாம். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர். 4. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர். எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றியே யோசிக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம எஜோஸ்டிக்னு சொல்லலாம். வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங். அதாவது முணுமுணுக்கிறது, நமக்குள்ளேயே பேசிக்கிறது, இல்லை குசு குசுன்னு பக்கத்தில் பேசுகிறது. அதை முறுமுறுன்னு நம்ம இங்கிலீஷில் வேறு வேர்டாக சொல்லலாம். ஃபைண்ட் த ஆன்டனியம் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட். டிலைட், நம்ம சந்தோஷமாக இருக்கிறது. அதை வந்து நம்ம ஆப்போசைட் என்ன, துக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சாரோ. டிலைட்னா சாரோ. SORROW. டிஸ்கிரேஸ், இப்போ வந்து ரொம்ப நேர்மையாக இல்லாமல், இப்போ அவங்க வந்து திருடிட்டாங்க, நோஸ்டட்டை திருடிட்டாங்க, அதனால் அவங்க டிஸ்கிரேஸாக இருக்காங்க. அதாவது ஹானராக இல்லாமல். அதாவது ஆன்டனியம்ஸ் ஹானர்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரேஸ்னால் ஹானர். கேர்லெஸ், கேர்லெஸ்ஸாக இருப்போம் பார்த்தீங்களா, மறதியாக இருக்கிறது. அது வந்து கேர்ஃபுல். கேர்ஃபுல்லாக இருன்னு ஆன்டோனியம் சொல்கிறோம். கேர்ஃபுல், CAREFUL. சீக்ரெட், நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சீக்ரெட்டாக வச்சுப்போம், யார்கிட்டையும் சொல்லாமல். அப்போ ஆப்போசிட் என்னது, ஓப்பனாக சொல்லிடுறது. சீக்ரெட், அப்போ ஓப்பன். ஆன்டோனியம்ஸ். கன்ஃபைன், இப்போ வந்து அந்த அம்மா வந்து தப்பு செஞ்சதுனால பெட்டிலே அடைஞ்சு கிடக்கிறாங்க, அதாவது ரெஸ்ட்ரிக்ட், அதிலே இருக்காங்க. அப்போ அது ஆப்போசிட் என்னது, தடை செய்யப்பட்டிருக்காங்க, அதுக்கு ஃப்ரீயாக இருக்காங்கன்னு மீனிங். கன்ஃபைன்னா ஃப்ரீ. ஸ்பெல் தெரியும்ல, FREE. ஃபில் இன் த blank. த ஸ்பேரோ build their nest in the tiled roof. இப்போ வந்து அவங்க டைலடு ரூஃபில் தான் தங்கியிருக்காங்க. ஸோ த டைமண்ட் ஜுவல் வாஸ் லையிங் இன் த, அந்த மக் ஹீப், அதாவது குப்பையில். மக் ஹீப், MUCKHEAP, மக் ஹீப். 3. த டைமண்ட் ஜுவல் பிலாங் டு, யாரோடது, மீனாட்சி அம்மாள்து. டேஷ் வாஸ் த சர்வன்ட் மேட் ஆஃப் மீனாட்சி அம்மாள். மீனாட்சி அம்மாளோட சர்வெண்ட், அதாவது அங்கே வீட்டு வேலை செய்கிறவங்க பேர் என்னது, குப்பாயி. குப்பாயி வாஸ் த சர்வன்ட் மேட் ஆஃப் மீனாட்சி அம்மாள். ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லிவ்டு வித் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் கேட்ச். கெட்டிங் கேட்ச். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு. 2 ஸ்பேரோ பில்ட் எ நெஸ்ட் ஆன் எ ட்ரீ டாப். இல்லை, கூரை வீட்டில் தான் அவங்க கூண்டு, நெஸ்ட்டு கட்டியிருந்தது. 2 ஸ்பேரோ, அப்போ ஃபால்ஸ். குப்பாயி ஸ்வெப்ட் அவுட் த டைமண்ட் ஜுவல். ஆமாம், மீனாட்சி அம்மாள் வீட்டில் இருந்து பெருக்கி குப்பையில் போட்டுட்டாங்க, அப்போ ட்ரூ. ராமையா கேவ் த டைமண்ட் ஜுவல் டு த மேஜிஸ்ட்ரேட். இல்லை, அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ ஃபால்ஸ். ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டார்ட் அவே இன் ஹர் பாக்ஸ். ஆமாம், அவங்க பெருக்கும்போது வீட்டில் அந்த நோஸ் ஸ்டட் எடுத்து பாக்ஸில் போட்டுக்கிட்டாங்க, அப்போ ட்ரூ தான். போலீஸ் சர்ச்டு ராமையாஸ் ஹோம். இல்லை. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். வேர் டிட் த ஸ்பேரோ பில்ட் த நெஸ்ட். இதெல்லாம் அதில் இருக்கும், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங். இதெல்லாம் 2 மார்க், 5 மார்க், ஃபுல் பேரா உங்கள் டீச்சரே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு போவோமா. பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோஃபோன். ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா. என்னது, வீட்டில் வந்து சோடா குடிக்க அனுமதிக்க மாட்டாங்க, அப்போ அலவுடுன்னு தான் வரும். த விண்ட் டேஷ் த லீவ்ஸ். ஸோ காற்றால் அந்த லீவ்ஸ்லாம் பறந்து போகுது, அப்போ ப்ளூ. அப்போ விண்டு வந்து காற்று ஊதுது, ப்ளூ. BLEW, ப்ளூ. அப்போ ப்ளூனா என்னது, கலர் மென்ஷன் ஆகுது. ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட், நான்
ஃப்ரெண்டை சந்திக்க போகிறேன், அப்போ மீட்டுன்னு வரும். MEET, MEATனா கறின்னு அர்த்தம். ஸோ he will play the role in the second play. ரோல் தான் playing things, ரோல் கிடையாது. I have dashed the movie already. Seen, SEEN. ஆன்சர் SEEN, seen. மூவி பார்த்தேன், ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ homophones, choose the correct homophones. Every morning my father like to look at the dew on the grass. டியூனா நம்ம பே பண்ணுற மணி, டியூனா the grass. சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. கேபிட்டல்னால் உங்களுக்கே தெரியும். ஐ வாஸ் வெரி, மூணாவது, ஸோ ஐ வாஸ் வெரி டேஷ் போர்டு லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட் வென்ட் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ. போர்டு, ஆப்ஷன் ஏ, BORED, போர்டு. போரிங்காக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு மீனிங் RED தான் வரும். போர்டுனா ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டுன்னு சொல்கிறோம்ல, அது. தி கேட் கேட்ச் த டேஷ் ஆஃப் எ மவுஸ். scent of mouse, SCENT, ஏ ஆப்ஷன். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் தான் ரைசஸ் ஆகும் ஈஸ்டில். சன் அப், அது ஃபாதர் சன்னு சொல்கிறோம்ல, அது. அப்ரிசியேஷன்லாம் படிங்க. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். ECGனா எலக்ட்ரோகார்டியோகிராம். ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். SCERT ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். IIT இது தெரியல, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். FIR ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். UNESCO யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். UNICEF யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் எமர்ஜென்ஸ் ஃபண்ட். NASA நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். AIDS acute immunodeficiency syndrome. ADHD attention deficit hyperactivity syndrome. UFO unidentified flying object. Fake, அதாவது frequently asked question, நம்ம அந்த ஆன்லைன்லலாம் பார்ப்போம்ல. ஸோ listen to the passage carefully and choose the right answer. Why do birds sings? நம்ம மற்றவங்கள ஏ ஆப்ஷன் பாருங்கள். டு லொக்கேட் ஒன் அனதர், ஆமாம் கண்டுபிடிக்கிறதுக்காக சாங் பாடுவாங்க. டு வார்ன் அதர் பேர்ட்ஸ், எச்சரிக்கிறதுக்காக சாங் பாடுவாங்க. டு ஃபைண்ட் எ மேட், ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக நம்ம பாடுவோம். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் ஆன்சர். ஸோ பேர்ட் பெர்ச் வெரி ஹை ஸோ தட், நம்ம ட்ரீயில் வந்து கடைசியிலே வந்து பறவை உட்காந்துருப்பாங்க, கடைசி இலையில் மேலே ட்ரீ. ஸோ அதை வந்து எதுக்காக உட்காருது? அதர் பேர்ட் கேன் ஹியர் தம், கரெக்ட், ஏ ஆன்சர். அதர் பேர்ட் கேன் see them, பி ஆன்சர். அப்போ ஏவும் பியும் ஆன்சர் தான். போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். என்னது சொல்லியிருக்காங்க? மேலே ட்ரீயில் இலையில் போய் உட்காடுறாங்க, எதுக்காக? கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் எல்லாமே. The health of a bird can be determined. ஸோ பேர்டு வந்து பாடுறதுலே ஹெல்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அது எப்படி பாடும்போதுனா, லென்த்தாக பாடும்போதும் ஒரு சிக்கலான சாங் பாடும்போதும், அதாவது போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஷார்ட்டர் பேர்ட் வோக்கலைசேஷன் ஆர், இப்போ வந்து கோழி குஞ்சு வந்து ஏதாவது வந்து நாய் துரத்தும் போது கியான்னு கற்றுக்கிட்டே வரும். அப்போ வந்து எதுக்காக வோக்கலைசேஷன் பண்ணுது? வார்னிங் கொடுக்குது மதருக்கு. ஸோ யங் பேர்ட்ஸ், see the answer, வார்னிங். யங் பேர்ட் பர்ஃபெக்ட் த சாங் பை, எதுக்காக பாடுது யங் பேர்ட்? லிஸ்டனிங் பண்ணுறதுக்கும் அண்ட் இன்ட்ராக்ஷன், கேட்குறதுக்கும் அண்டு மற்ற பேர்ட் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும். ஃபிட்னஸ் இஸ் ஹெல்த். ஹவு டு வேரியேஷன் இன் த பேசிக் சாங் ஹெல்ப் த பேர்ட்ஸ்? ரெகாக்னைஸ் பண்ணுறதுக்கு, அதர் மெம்பரை ரெகாக்னைஸ் பண்ணுறதுக்காக பேர்டு வந்து சாங் பாடும். தேங்க்யூ.